அங்கே ஆடுகளோ ஆடுகிறார் இது கண்ட பேரந்த ராஜா வேணுமா வாடா கூத்து பார்க்க வந்துக்கிறேங்க அப்படியா சரி நானும் வரேன் ரெண்டு பேரும் கேட்டு பார்த்துக்கலாம் என்ன உங்களை பார்த்து போறேன் மது வந்துருக்கணும்ல எது மது வாடாங்க வாடா யாராவது வந்தாலும் மறைய இடத்துல கீழே போட்டுருங்க போயிட்டாரு பாரு நான் யாரு நீங்க யாரு உங்க பேர் என்ன எதை பண்ணிட்டு வந்தீங்க என் பேரோ கண்ட பேரண்டராஜன் கண்ட பேரண்டராஜனுக்கு அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு எதுக்கு வந்துக்கிறீங்க நானா ஏய் ஓய் நான் எங்க மனைவிக்கு 1000 ஆணையை அடிச்சு கொண்டு போனால் 1000 ஆணை ஆமா ஒன்னு ரெண்டு இல்ல ஒருவேளை சாப்பாடு 1000 ஆணையை அடிச்சு கொண்டு போனா தான் ஒருவேளை சாப்பாடு ஆமா சரி அதனால கரடி புலி சிங்கம் இதெல்லாம் அடிச்சிட்டு போனா அது என்ன செய்யுது சமையல் பண்ணி பொண்டாட்டி தராங்க அதெல்லாம் ஊறுகாய் நான் தொட்டுக்கும் தொட்டு எப்படி நக்கறதா அந்த ஊறுகாய் எப்படி தொட்டுக்கிறேன் கல் குடிக்கும் போது அப்படி நான் குடிக்காரங்க தான் அளவுக்கு போக மாட்டேன் இந்த அதுல குடிச்சு பட்டியாரி அப்படினா சரி அப்படி நானோ வேட்டைக்கு ஆடி சரி இப்ப என் தேவியாகிய கண்ட பேரண்ட்ஸ் பார்க்க வேணும் வரணும் போலாம் அடியே கண்ட பேரண்ட்ஸ் போற முடியா அங்கே காடு வளர்த்தானே தேடினா அங்கே ஆடுகளோ நெடுந்தடித்து வந்தாய் காவலுக்கு வச்சுட்டு போனேன் ஆமாங்க ஏனாச்சும் எங்க வீட்டுக்காரி ஏனாச்சும் மன்னிப்பியா நான் எதுங்க நான் 10 வருஷம் பொண்டாட்டி இல்லாம தான் சும்மா இருப்பேன் ஒளிஞ்சு உன் பொண்டாட்டி பக்கத்துல போட்டு படுப்பனா ஏய் என் பொண்டாட்டி அழகுலே சிறந்தவ ஆமா உலக அழகி வா கண்ணே பேரண்டிச்சு கூதில இருக்கிற பேரண்டிச்சு ஏடா இங்கட இருப்பா அத்தானப்பா கண்ணே தேவி பேரண்டிச்சு ஏய் கரடி புலி சிங்கம் ஆனை எல்லாம் அடிச்சிட்டு வந்துக்கிற எந்திரி பண்ணியாட்டு உரும்புது கண்ணே பேரண்டிச்சு என்னடா பண்ணா என்னடி நடந்தது உனக்கு பொட்டு அழிஞ்சது என்ன பூவு கசங்கிறது என்ன என்ன காரணம் என்ன நடந்தது சொல்லு நீ வழியில வீட கட்டினா சாமி சொரிய ஆமா என் வந்தவன் போனவனா என் மேல ஏற்று போட்டா சாமி நான் என்ன செய்வேன் வழியில வீடு கட்டினா வந்தவன் போனவெல்லாம் ஏறிட்டு போனா இப்ப இங்கெல்லாம் எங்க கட்டிக்கிறாங்க காட்டு மலையே கட்டிக்கிறாங்க என்ன நடந்தது யாரு வந்தாங்க யாராவது ஒருத்தர் வந்தாருங்க ஒரு பெண்ணு பாராம என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து என்னை என்னென்னவோ கிரி ஆக்கிட்டு போயிட்டாரு சாமி
துங்கானுக்கு நெருப்பு கேட்டா ஆமா கண்ணேண்ணா மணியண்ணா மணியண்ணா கட்டி பிடிச்சி அணங்கா ஆமா அதனால இப்படி எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்கடா ஆமா அவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான் இப்பதாங்க இப்படியே போறாங்க அப்படியா அப்படி இருந்தாலும் அவனை நீங்க சும்மா விட கூடாதுங்க அவனை தலைய வெட்டி எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு வாயிற்படிக்கு முன்னாடி கட்டுங்க நான் போற வர துப்புவேன் நானு இல்லங்க ஐயா அது துப்புடும் இப்பதான் போறாங்க சீக்கிரம் போய் ஆமா நான் பாரு ஒரு காலம் தூரம் போயினா ஒரே இடத்துல குடிச்சு கொண்டு வாங்க சீக்கிரம் இங்க இருக்கிறேன் வாங்க சங்கமா போயில யாருமாடா தங்குமான எட்டாவது வனத்தில வாழ்ந்திருக்கக்கூடிய கட்ட பேரண்ட நானு சரி என் தேவிக்கு வந்து துங்கானுக்கு நெருப்பு கேட்டு கண்ணே மணியே அப்படின்னு கட்டுப்பிடிச்சேன் பொண்டாடி பேர் என்ன கண்ட பேரண்டுச்சு அடாடா அந்த பத்தினியினுடைய புருஷனி ஆமா நான் சொல்றேன் கண்ண இந்த பார்க்க மாட்டோம் இங்க பாரு பொம்பளை பேச கேட்காத என்ன வழி விட தவிசி போகிறேன் ஒரு கால் முடியாது அப்படியா ஆமா பொம்பளையால என்னென்ன ஆகிறாங்க தெரியுமா என்னென்ன இருக்கு அட சீதை என்று கட்டி அந்த பேரண்டா அங்க கண்ணில கலக்கி போச்சு பேரண்டா பொம்பளை பேச்சு கேட்காத சீதை என்று பெண் பிறந்தா தென்னிலக அழிஞ்சு கண்ணகி பெண் பிறந்தா கடமலை அழிஞ்சிச்சு பத்தினி பெண் பிறந்தா பாரத போர் உண்டாச்சு அகலிக்கு பெண் பிறந்தா தேவைக்கு லாபம் பெற்றா அதனால பொம்பளை பேச்சா கேட்காத வழி விடு சீதை என் மனைவி ஒன்னா அப்படியா வழி விட முடியவே முடியாதா ஒரு காலம் முடியாது என் புருஷன் நான் அடிச்சு விட்டு இருந்தேன் அடாடா உன் புருஷன் அவன்தானா சரிமா என் புருஷன் தலையே என் மடிவேல வந்து விழுந்து நிக்கிறேன் என்ன செய்வான் சாமி எத்தனை சொன்னாலும் எனக்கு கேட்கல வழிவிட மறுத்துட்டான் அதனால அவனை உன் புரிஞ்சோடு சேர்த்து அறுத்துட்டோம் அப்படியா சாமி அறியாத புத்தியாலே தெரியாம செய்தோம் ஐயா
ஆனா பேரனுடைய சிறுத்தை அடுத்துட்டு போனோம் அர்ஜுன. அப்ப தெய்வலோகத்துல தெய்வ கண்ணிகள்லாம் வந்து அர்ஜுனா ஒரு பாவத்தை நீ தவத்துக்கு போற, ஒரு பாவத்தை கண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லி இதோ தெய்வ கண்ணிக்கு சொன்னாங்க. அப்ப அடுத்து போன பேரனுக்கு இதோ உயிர் கொடுக்குறேன். நீ பொம்பளை இப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. எங்களை மன்னித்து அருள் புரியுங்க ஐயா. உயிர் கொடுத்த உத்தமனே சொல்றீங்க. வெள்ளிகிரி வரத்துக்கு போறேன். அப்படி வரத்துக்கு போவதாக இருந்தா எங்களுக்கும் ஒரு வர வாங்கி வாங்க. என்ன வரும் ஐயா? நாங்க என் மனைவிக்கு எனக்கும் நாங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்கல. எங்களுக்கு பசி அடங்குறது இல்ல. அதனால நாங்க சாப்பிட்டால் பசி அடங்குற மாதிரி வரமும் எங்களுக்கு புத்திரதானம் இல்லாதனால் எங்களுக்கு புத்திரதானம் வர வாங்கி வாங்க. எப்படி ஆகட்டும். ஆனா இதோ உயிர் கொடுத்து விட்டு இதோ வெள்ளிகிரி சென்று வட்ட பாறை மேல அங்க கொண்டு வந்த நீர் உருண்டை, அந்த நீர் உருண்டைய வட்ட பாறை அடித்ததும் கம்பம் உருப்படமாச்சு. இப்ப அர்ஜுனன் கம்பம் ஏறுவது நான்க